இந்தியன் பாலிட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்ட உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் டிஆர்பி டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐபிசி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுடைய சிலபஸ்லையும் இந்த பாடம் கண்டிப்பாக இருக்கு. பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல். வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி முதல் இந்திய அரசியல், இந்திய புவியியல், இந்திய தேசிய இயக்கம் இந்த 3 பாடங்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகள் வின் டிஎன்பிசி வழங்குகிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெற போகிற எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், டிஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சிலபஸை கம்பைன் பண்ணி அதில் இருக்கிற பாடங்களுக்கு சேர்த்து ஒரே கிளாஸ், நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் படித்தா போதும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதே பாலிட்டி தான், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதே ஜியாகிரபி தான். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் தனித்தனியாக படிக்க தேவையில்லை. அதனால இந்த சிலபஸை கம்பைன் பண்ணி அந்த சிலபஸ் இருக்கிற எல்லா யூனிட்களையும் கவர் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற போகிறது. ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் இருக்கும். நீங்கள் அதை பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பினால் போதும். கேபினட் மிஷன் பிளான் படி, அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின்படி இந்திய அரசியல் அமைப்பு மன்றம் உருவாக்கப்படுகிறது. இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. நவம்பர் 1946ஆம் வருடம் உருவாக்கப்படுகிறது. அதில் மொத்தம் 389 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவருடைய முதல் மீட்டிங், அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நவம்பர் 9, 1946 கூடுது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவர்கள் நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றாங்க. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதுதான். அந்த நிறைய கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, ப்ரொவின்ஷியல் கமிட்டி இப்படிலாம் இருக்கும்போது அதில் டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், வரைவு குழு. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய வேலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவது. அதனுடைய தலைவர் B.R. அம்பேத்கர். அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டதினால் 29 ஆகஸ்ட் 1947 அதுல தலைவருடன் சேர்ந்து ஒரு 6 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த உறுப்பினருடைய நேம் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். எப்பவுமே இதுல அதிகமா கேட்கிற கேள்வி வரைவு குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்றதான் அதிகமா கேட்டுக்கிறாங்க. 3-4 தடவை இதுல யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் கேட்டுக்கிறாங்க. இந்த வரைவு குழு யாரால் அமைக்கப்பட்டது? இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சுப்ரீம் கோர்ட்டாலேயோ பிரிட்டிஷ் கவர்மெண்டாலேயோ அமைக்கல, இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியால அமைக்கப்பட்ட வரைவு குழு. இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட 7வது மாதத்தில், அதாவது பிப்ரவரி 1948ஆம் ஆண்டு அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்டை அவங்க அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் சப்மிட் பண்ணுறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அந்த வரைவில் அவர்கள் நம்ம நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சில சட்டங்கள், மற்ற நாடுகளில் அரசமைப்பில் இருக்கிற சில சட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 7 மாதங்களில் அவர்கள் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அவர்கள் சப்மிட் பண்ணியிருப்பார்கள். அதே நேரத்தில் அதை பொதுமக்களுக்காகவும் அவங்களுடைய ஒப்பீனியன், சஜஷன்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்காக பப்ளிக்கும் அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பப்ளிக்குடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க செகண்ட் டிராஃப்ட் அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் செகண்ட் டைம் அந்த அசம்பிளியில் அதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன் பின்னர் அது குறித்து விவாதம் நடத்த அந்த ஃபைனல் டிராஃப்ட் நவம்பர் 1948 அந்த அசம்பிளியில் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ஃபைனல் டிராஃப்டில் தான் அந்த அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸால டிஸ்கஷன்ஸ் நடக்குது, நிறைய டிபேட்ஸ் நடக்குது. சில அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க, சில அமெண்ட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுது, சில அமெண்ட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்படிலாம் பெரிய டிஸ்கஷன் நடந்து அது ஒரு ஃபைனல் டிராஃப்ட்ங்கிறது இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு ஏற்ற ஒரு டிராஃப்டாக அமையும். நவம்பர் 26 டேட்ல 1949 அன்னைக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதில் இருக்கிற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்படுகிறது. இதை நிறைவேற்ற மொத்தம் 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 17 நாட்கள். இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். இது அந்த டிராஃப்ட்ல, அந்த ஃபைனல் டிராஃப்ட்ல என்ன இருந்திருக்குன்னா மொத்தம் 395 ஆர்டிகிள், 8 ஷெடியூல்ஸ், 22 பார்ட்ஸ். பிரியம்பிள், இந்த பிரியம்பிளை கடைசியாக சேர்த்திருக்கிறாங்க. முதல்ல அவங்க பிரியம்பிள் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷனுடைய எசன்ஸ் தான் அந்த பிரியம்பிள் இருக்குது. ஸோ அந்த முகப்புரையை அவங்க கடைசியாக சேர்த்திருக்கிறாங்க. அந்த பிரியம்பிள்ல இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்கு அடாப்ட் ஆச்சுங்கிற டேட் அதுல இருக்கும். ஸோ அந்த 26 நவம்பர் 1948 அப்படிங்கிற டேட் அந்த பிரியம்பிள்ல மென்ஷன் ஆயிருக்கும். இது அந்த டேட்ல நிறைவேற்றப்பட்ட உடனடியாக சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட் இதெல்லாம் உடனடியாக அமலுக்கு வந்தது. மீதி இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே 26 ஜனவரி 1950 வந்தது. ஏன் இந்த 26 ஜனவரியில் வச்சிருந்தாங்கன்னா, இவங்க 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அந்த டிசம்பர் மாசம்.
அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாம எவ்ரி இயர் 1930 சுதந்திர தினமா நம்ம கொண்டாடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இயர்ல இருந்து அவங்க 26 ஜனவரிய ஒரு சுதந்திர தினமா அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால நாம இந்த கான்ஸ்டியூஷனையும் நாம அந்த 26th ஜனவரி 1950ல நாம வந்து அமுல்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நாம ரிபப்ளிக் டேயா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்ட நாள் 26 நவம்பர் 1948 இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இதனுடைய இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அமலுக்கு வந்த உடனே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இந்த இரண்டும் ரத்தாகுது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அமல்ல இருக்குது. அது கூடவே பிரிவு கவுன்சிலின் அதிகார வரம்பு ஒழிப்பு சட்டம் 1949 இதுவும் அமல்ல இருக்குது. அபாலிஷன் ஆஃப் பிரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் அப்பீல் போகணும்னா லண்டன்ல இருக்கிற பிரிவி கவுன்சில் தான் போகணும். இந்த ஆக்ட் உடனே அமலுக்கு வந்துச்சுன்னா அங்க ஏற்கனவே அப்பீல் இருக்கிற கேஸ் எல்லாம் திடீர்னு ரத்து பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த இது முடிகிற வரைக்கும் அந்த ஆக்ட் மட்டும் அமல்ல இருக்கும். எல்லா கேஸும் அங்க முடியும் போது அதன் பிறகு அதை ரத்து பண்ணிடலாம் அப்படின்றனால அது மட்டும் இவங்க லைவா வச்சிருப்பாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி சட்டத்தை உருவாக்குனாங்கன்னு. மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் கிளாஸஸ் வேணும் இந்தியன் பாலிட்டியில் வேணும் அப்படின்னா வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி